ஜெய் ஹிந்த் செய்யன் ரோனோ பயிற்சி மையம். நாம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்தியன் ஆர்மியில் சோல்ஜர் டெக்னிக்கல் நர்சிங் அசிஸ்டன்ட் அதுக்கான ரெக்ரூட்மெண்ட் வந்து விட்டுருக்காங்க. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 12 மார்ச் அதுலேருந்து 10 ஏப்ரல் 2025 வரைக்கும் வந்து அப்ளிகேஷன் ஓப்பனில் இருக்குது. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்போ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும், எப்போ இதுக்கான எக்ஸாம்ஸ் வரும், அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம இதை பார்ப்போம். ஆன்லைன் எக்ஸாம் கம்பல்சரி ஜூன் மந்த்னு கொடுத்துருக்காங்க. டென்டேட் டேட் பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இது யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம். ஸோ இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் சென்னை ரோலேருந்து கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களில் இருக்கவங்களும் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா, நம்ம தமிழ்நாடு மட்டும்தான் இப்போ சொல்கிறோம். வேறு யாரெல்லாம் அப்படின்னா ஆந்திரா, தெலுங்கானா, யூனியன் டெரிட்டரியான புதுச்சேரி, காரைக்கால், யானம், புதுச்சேரி இந்த மாதிரி எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்தில் இருக்கவங்களும் இந்த சோல்ஜர் டெக்னிக்கல் நர்சிங் அசிஸ்டண்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கான குவாலிஃபிகேஷன் டீட்டெயில் ஃபுல்லாக நம்ம இதை பற்றி பார்ப்போம். எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா ஃபுல்லாக பார்ப்போம். எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் 17.5 வயசுலேருந்து 23 வயசு வரைக்கும் இருக்கணும். தென் நீங்கள் சயின்ஸ் ஸ்ட்ரீமு படிச்சிருக்கணும். அதாவது +2ல் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அண்ட் இங்கிலீஷ் வித் மினிமம் 50% மார்க்ஸ் இன் அக்ரிகேட்டட் அண்ட் மினிமம் 40% இன் ஈச் சப்ஜெக்ட். ஆர் நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜூவாலஜி அதாவது பியூர் சயின்ஸ் படிச்சிருக்கலாம். இங்கிலீஷ் வித் மினிமம் 50% மார்க்ஸ் இன் அக்ரிகேட்டட் அண்ட் மினிமம் 40% இன் ஈச் சப்ஜெக்டில் நீங்கள் எடுத்துருக்கணும். ஸோ உங்கள் டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா 1 அக்டோபர் 2002லேருந்து 1 ஏப்ரல் 2008 வரைக்கும் இருக்கலாம். ஸோ நீங்கள் கம்பல்சரி பயாலஜி குரூப்பாக இருக்கணும், இல்லைனா பியூர் சயின்ஸ் குரூப்பாக இருக்கணும். நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண எலிஜிபிள். அது இல்லாமல் நீங்கள் 1 அக்டோபர் 2002லேருந்து 1 ஏப்ரல் 2008 இந்த தேதிக்கு இடைப்பட்டவராக இருந்தால் மட்டும்தான், இன்க்ளூடிங் அந்த டேட்டுமே அப்ளிகபிள், நீங்கள் இந்த சோல்ஜர் டெக்னிக்கல் நர்சிங் அசிஸ்டண்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஹைட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சதர்ன் பிளேஸ் நம்ம தமிழ்நாட்டுக்கு 165 சென்டிமீட்டர் நீங்கள் ஹைட் இருந்தால் போதும். அதேமாரி செஸ்ட் 77 சென்டிமீட்டர் இருக்கணும். எக்ஸ்பென்ஷனில் 5 சென்டிமீட்டர் நீங்கள் செஸ்ட் இருக்கணும். தென் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் எக்ஸாமினேஷன் எப்படி இருக்கும், எக்ஸாம்ஸ் எப்படி இருக்கும், அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்ப்போம். இதுக்கான வெயிட் எவ்வளோ இருக்கணும், ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் அப்படின்ற மாதிரி நம்ம கொடுத்துருக்காங்க. 125 சென்டிமீட்டர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மினிமம் 59 கிலோ இருக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ தென் இதுக்கான ஹைட் வெயிட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, தென் இந்த எக்ஸாம்ஸ் எப்படி கேட்க போகிறாங்க. இப்போ நீங்கள் ஸ்போர்ட்ஸ் மேனாக இருந்தீங்க, ரிலாக்ஸேஷன் ஆஃப் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு, அதுக்கப்புறமேலு வந்து யூனிவர்சிட்டி பிளேயர்ஸ்க்கு இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஹைட்டில் 2 சென்டிமீட்டர் வந்து கொடுக்குறாங்க. வெயிட்டில் 5 கிலோ, வெயிட் கம்மியாக இருந்தாலும் ஓகே, ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. சரிங்களா, அதேமாரி வந்து இதுலேயுமே எக்ஸர்சைஸ் மேனா 20 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா லெவலில் ரெப்ரசென்ட் பண்ணியிருந்தால் 20 மார்க் கொடுக்குறாங்க. சீனியர் ஜூனியர் நேஷனல் லெவல் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 15 மார்க் கொடுக்குறாங்க. காலேஜ் யூனிவர்சிட்டி மேட்ச் விளாண்டிங்கன்னா 10 மார்க். ஸ்டேட் லெவல், நேஷனல் லெவல், கேலோ இந்தியா லெவலில் விளாண்டுருந்தீங்க அப்படின்னாலும் அதுக்கும் 10 மார்க். ஸ்டேட் லெவல் ஓன் மெடல், அதாவது ஸ்டேட் லெவலில் நீங்கள் ஏதாவது மெடல் அடிச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு 5 மார்க் கொடுக்குறாங்க. தென் நீங்கள் வந்து ஸ்டேட் ஸ்கூல் டீமில் வந்து ஏதாவது விளாண்டுருக்கீங்க அப்படின்னா அதுக்கும் 5 மார்க் கொடுக்குறாங்க. என்சிசி ஏ சர்டிஃபிகேட்டுக்கு 5 மார்க்ஸ், பி சர்டிஃபிகேட் 10 மார்க், சி சர்டிஃபிகேட்டுக்கு 15 மார்க். நீங்கள் என்சிசியில் வந்து ஆர்டிசி ரிப்பப்ளிக் டே பரேட் அட்டன் பண்ணியிருந்தாலோ இல்லை தல்சேனிக்கு அட்டன் பண்ணியிருந்தாலுமே உங்களுக்கு 20 மார்க் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேங்களா, தென் இந்த எக்ஸாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் எக்ஸாமினேஷன் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து நீங்கள் முழுக்க ஃபஸ்ட் எக்ஸாமினேஷன் தான். தென் அதுக்கப்புறம் தான் ஃபிசிக்கலுமே இந்த வாட்டி பார்த்தீங்க அப்படின்னா நிறையா உங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ஈஸியாக நீங்கள் வந்து இதில் வந்து இந்த டைம் பாஸ் பண்ணிடலாம். ஸோ பயாலஜி குரூப் படிச்சிருக்கவங்க மட்டும்தான் இந்த சோல்ஜர் டெக்னிக்கல் நர்சிங் அசிஸ்டன்ட் அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி மெடிக்கல் பக்காவாக கிளியராக இருக்கணும். இது வந்து ஒரு பர்மனன்ட் ஜாப். ஓகேங்களா, ஸோ ஆன்லைன் காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் பற்றி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, தென் இந்த வாட்டி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 13 லாங்குவேஜஸில் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ், ஹிந்தி, மலையாளம், கன்னடா, தமிழ், தெலுங்கு. ஸோ நீங்கள் தமிழ்லேயும் நீங்கள் எக்ஸாம் எழுதிக்கலாம், இங்கிலீஷ்லேயும் நீங்கள் எக்ஸாம் தாராளமாக எழுதிக்கலாம். ஓகேங்களா, ஃபுல் மார்க்ஸ் ஃபார் எவ்ரி கரெக்ட் ஆன்சர், நில் மார்க்ஸ் ஃபார் அன்அட்டெம்ப்ட் கொஸ்டின்ஸ். ஸோ அன்அட்டெம்ப்ட் அதான் நீங்கள் அட்டன் பண்ணாமல் இருக்க கொஸ்டின்ஸ்க்கு எந்த இதுவும் கிடையாது. ஆல் கொஸ்டின்ஸ் இஃப் அட்டெம்ப்டட் வில் பி கன்சிடர் ஃபார் எவாலுவேஷன் ஈவன் இஃப் மார்க்டு ஃபார் ரிவ்யூ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா, பேஜ் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், எஜுகேஷன் சர்டிஃபிகேட், என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் இது வரைக்கும் நம்ம வச்சுருக்கோமோ அந்த சர்டிஃபிகேட்ஸ் தனியாக டாக்குமெண்ட், என்ன டாக்குமெண்ட் நாங்கள் எடுத்து போகணும்னு சொல்கிறேன். நீங்கள் அட்மிட் கார்டு, நீங்கள் அப்ளிகேஷன் போட்டதுக்கப்புறம் அட்மிட் கார்டு எடுத்து போகணும். உங்கள் ஃபோட்டோகிராஃப் 20 எடுத்துகிட்டு போகணும். எஜுகேஷன் சர்டிஃபிகேட் எல்லாமே எடுத்துகிட்டு போகணும். தென் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், கேஸ்ட் சர்டிஃபிகேட், ரிலீஜன் சர்டிஃபிகேட், போலீஸ் கேரக்டர் சர்டிஃபிகேட்,
ஸ்கூல் கேரக்டர் சர்டிஃபிகேட், இந்த மாரி அன்மேரிடு சர்டிஃபிகேட் எல்லாமே ரிலேஷன்ஷிப் சர்டிஃபிகேட் இருந்தால், ஏதாவது எக்ஸ் சர்வீஸ்மேன் உங்க அண்ணா, அப்பா இல்ல உங்க வீட்ல யாராவது ஆர்மில இருந்தாங்கன்னா, ரிலேஷன்ஷிப் சர்டிஃபிகேட் எடுத்துட்டு போலாம். என்சிசி சர்டிஃபிகேட், ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் என்னென்ன சர்டிஃபிகேட் இதுல இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துட்டு போணும். பான் கார்டு, ஆதார் கார்டு, அஃபிடவிட் இந்த மாரி பான் கார்டு அப்ளை பண்ணாதவங்களும் அப்ளை பண்ணி வாங்கிருங்க. தயவு செஞ்சு டேட்டா யாரும் போடாதீங்க. ஓகேங்களா? அதேமாரி இதில பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்ல 1.6 கிலோமீட்டர் 6 நிமிஷம் 15 செகண்ட் நீட் டூ குவாலிஃபை தான். ஸோ நீங்க எக்ஸாம் பாஸ் பண்ணா போதும். ரன்னிங் 6 நிமிஷம் 15 செகண்ட் ஈஸியா பாஸ் பண்ணுங்க. அதேமாரி புல் அப்ஸ் 6 எடுத்தா போதும். ஸோ இதுக்கான கிளாஸஸும் ஃபிசிக்கலுக்கான கிளாஸஸும் சரி, நர்சிங் அசிஸ்டன்ட் டெக்னிக்கல் உண்டான கிளாஸஸும் சரி, நம்ம அகாடமியில தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? அதேமாரி 9 ஃபீட் டிட்ச், நீட் டூ குவாலிஃபை, ஜிக்ஸாக் நீட் டூ குவாலிஃபை தான். சரிங்களா? ஈஸியா இதில எக்ஸாம்ல நீங்க பாஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் நீங்க எக்ஸாம்ஸ்க்கு மட்டும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. தென் டெய்லியுமே நீங்க கொஞ்சம் ஃபிசிக்கல் டச் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா ஈஸியா பாஸ் பண்ணிடலாம். ஸோ யூ ஹேவ் டூ கிவ் அ இம்பார்ட்டன்ஸ் டூ த எக்ஸாம்ஸ். ஸோ எக்ஸாம்ஸ் கண்டிப்பா இம்பார்ட்டன்ஸ் குடுங்க. அதேமாரி மெடிக்கல் டெஸ்ட் அஸ் பர் த ஆர்மி நார்ம்ஸ் தான். ஸோ அந்த மெடிக்கல் டெஸ்ட், ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட்டையும் நம்ம அகாடமியில வந்து கண்டிப்பா நடக்கும். ஸோ அதுக்காக டாக்டர்ஸ்லாம் நம்ம வந்து செப்பரேட்டா வந்து சொல்லி, நான் அதுக்காக ப்ரீ மெடிக்கல் செக்கப்பும் நடக்கும். ஓகேங்களா? தென் வேற நீங்க எந்த ஒரு டவுட்டா இருந்தாலும், நம்ம நம்பருக்கு நீங்க கண்டிப்பா கால் பண்ணுங்க. ஸோ நீங்க பிஃபோர் அப்ளிகேஷன் போடுறதுக்கு முன்னாடியே ஆதார் கார்ட்லாம் நீங்க வந்து 10th மார்க் ஷீட்ல இருக்கிற நேம் மாரியே எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிடுங்க. ஓகேவா? வேற எந்த ஒரு டவுட்டா இருந்தாலும் நீங்க கேட்கலாம். தேங்க் யூ. ஜெய் ஹிந்த்.